இன்றைக்கு உங்களை தேவன் காப்பாற்றுவேன் என்றும் காத்துக்கொள்வேன் என்றும் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம், அவர்களுக்கு பின்னாக பார்வோனுடைய சேனைகள். அவர்களால் எந்த பக்கமும் தப்பிக்க முடியவில்லை. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேவன் அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை முன்னும் பின்னுமாய் பாதுகாத்த தேவன் உங்களையும் காப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைய அனுதின தியானம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஏசாயா 27:3. இன்றைக்கு உங்களை தேவன் காப்பாற்றுவேன் என்றும் காத்துக்கொள்வேன் என்றும் சொல்லுகிறார். ஆதியிலே தேவன் காப்பாற்றும் பொறுப்பை கேரூப்பாகிய லூசிபருக்கு கொடுத்தார். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். எசேக்கியேல் 28:14. ஆனால் லூசிபர் பெருமை கொண்டு பாவம் செய்தபோது அந்த பொறுப்பை இழந்தான். காப்பாற்றுகிற பொறுப்பில் இருந்த அவன் இன்றைக்கு தேவன் உண்டாக்கின அனைத்தையும் அழிப்பதிலே அக்கறை காட்டுகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். யோவான் 10:10. இன்றைக்கு உன்னை காப்பாற்றும் பொறுப்பை தேவனே எடுத்துக்கொண்டார். எனவே உங்களை காப்பாற்றுவதில் தேவனுக்கு தனிப்பட்ட அக்கறையும் பொறுப்பும் உண்டு. பல நேரங்களில் தேவன் எங்கே இருக்கிறார், எப்படி என்னை காப்பாற்றுகிறார் என்ற கேள்வி உங்களுக்குள் வருகிறது. நீங்கள் இப்பொழுது நிர்மூலமாகாமல் இருப்பதே தேவன் உங்களை காக்கிறார் என்பதற்கான அடையாளம். அவர் உங்களை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார் என்பது உண்மை. உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களிடமிருந்து கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மத்தியிலும் உங்களை காப்பாற்றுகிறார். எனவே உங்களுக்கு விரோதமாக ஒருவரும் கிரியை செய்ய முடியவில்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகாதபடி ஒடுக்கும்படியாய் எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடே பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களின் குழந்தையை காப்பாற்றிய தேவன் இன்றைக்கு உன்னையும் உன் குடும்பத்தினரையும் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களிடமிருந்து காப்பாற்றுகிறார். உங்களுடைய அனுதின வாழ்க்கையில் உன்னை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் தேவன் உனக்கு முன்பாகவும் கடந்து போகிறார், உங்களுக்கு பின்னாகவும் இருந்து காக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த போது தேவன் அவர்களை ஆச்சரியமாய் காத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம், அவர்களுக்கு பின்னாக பார்வோனுடைய சேனைகள். அவர்களால் எந்த பக்கமும் தப்பிக்க முடியவில்லை. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேவன் அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து நடத்தினார். அவர்கள் பின்னாக துரத்தி வந்த பார்வோனுடைய சேனைகள் அவர்களை தொடாதபடி காத்தார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி, அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் இராமுழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. யாத்ராகமம் 14:19-20. ஆம், இஸ்ரவேல் ஜனங்களை முன்னும் பின்னுமாய் காத்த தேவன் உங்களையும் காப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார். 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.